இன்றைய உலக வலத்தில் எங்களுடன் உரையாடுவதற்கு கலாநிதி திருமிகு அருஸ் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் அருஸ். வணக்கம் ஸ்டீவன். வணக்கம். இலக்கு நேர்களுக்கு எனது அன்பு கலந்த வணக்கம். வணக்கம் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இந்த என்னுடைய பின் பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு விளங்கி இருக்கும். நாங்கள் பேச எடுத்துக்கொண்ட விடயம் Yeah. ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு மணித்தியாலம், நிமிஷத்துக்கு நிமிஷம், செகண்டுக்கு செகண்ட் வந்து ட்ரம்பினுடைய வார்த்தைகளும் பிரயோகங்களும் அவருடைய நடவடிக்கைகளும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கூட அவர் என்ன பேசுகின்றார் என்று தெரியாமல் இருக்கும். அந்த வகையில் தற்பொழுது ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த யுத்தத்தில் தற்போதைய நிலைமை பற்றி கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் பேசுங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் மற்ற மற்ற விடயங்களையும் பேசுவோம். உங்களுக்கு தெரியும், அதாவது கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேல அந்த போர் நிறுத்தம் ஈரானில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இப்போது இடம்பெற்றிருந்தாலும் அதற்கு பிறகு அமெரிக்கா கடற்படை முற்றுகையை மேற்கொண்டிருந்தது. ஈரான் கப்பல்களை தடுக்க முற்பட்டிருந்தது. 2 கப்பல்களை அமெரிக்காவும் தாக்கியது, ஈரானும் அவர்களின் 2 கப்பல்களை தாக்கியது என்று சொல்லி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதே சமயம் அமெரிக்கா கடந்த வாரம் திடீரென்று ஈரான் துறைமுகங்கள் மீது குண்டுகளை வீசியிருந்தது. அதற்கு பதிலடியாக ஈரானும் குவைத்தில் இருக்கின்ற அமெரிக்க தளம் மீது ஏவுகணை தாக்குதல்களையும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களையும் ஏவியிருந்தது. UAE மீதும் தாக்குதலை நடத்தியிருந்தது. அதற்கு பிறகு அமெரிக்கா அது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல் என்று அதை விட்டு விட்டார்கள். இப்போது மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை என்று போயிருக்கிறார்கள். இப்ப மார்க்கோ ரூபியோ உங்களுக்கு தெரியும், இங்க இந்தியாவுக்கு போறவர் இப்போது பாகிஸ்தானுக்கு சென்று பாகிஸ்தான் வெளிவார அமைச்சரை சந்தித்திருக்கின்றார். இருதரப்பினருக்கும் இடையிலான பேச்சுக்களின் போது எட்டப்பட போகின்ற உடன்பாடுகள் தொடர்பாக அதாவது ஒன்றுக்கொன்று முரணான தகவல்கள் தான் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. களமுனையை பொறுத்தவரையில் குவைத் மீது மே 30 அன்று ஈரான் மேற்கொண்ட தாக்குதலை தாங்கள் முறியடித்து விட்டதாகத்தான் முதலில் கூறியிருந்தார்கள். எப்பவும் அப்படித்தான் கூறுவார்கள். இப்போது வருகின்ற தகவல்களின் அடிப்படையில் ஈரான் நடத்திய தாக்குதலில் இதில் ஈரான் பதே 110 ரக ஏவுகணையை ஏவி இருக்கின்றது. அதை தாங்கள் இடைமறித்ததாக கூறினாலும் இப்போது கூறுகிறார்கள் குவைத் அமெரிக்காவின் வான்படை தளம் மீது அந்த ஏவுகணை வீழ்ந்ததால் 2 MQ-9 ரெப்டர் ரக ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் கடுமையாக சேதமடைந்ததாகவும் 5க்கு மேற்பட்ட அமெரிக்க படையினர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகின்றது. இடைமறிக்கப்பட்ட பதே 110 ரக ஏவுகணையின் சிதறிய பாகங்கள் அல் சலேம் விமானப்படை தளத்தை தாக்கியதில் சுமார் 5 படையினர் கொல்லப்பட்டார்கள். மற்றது சிலருக்கு வேறு சில பொதுமக்களுக்கும் அல்லது அந்த கட்டிட அந்த பணியாளர்களுக்கும் காயம் ஏற்பட்டதாக இந்த ப்ளூம்பர்க் என்ற ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் இந்த ரெப்டர் ட்ரோன் முற்றாக அழிவடைந்ததாகவும் கூறப்படுகின்றது. இதனிடையே உங்களுக்கு தெரியும், UAE மீதும் ஈரான் தாக்குதலை நடத்தியிருந்தது. ஆனால் UAEல இப்போது இந்த NBC என்ற செய்தி நிறுவனத்தின் தகவல்களின் அடிப்படையில் UAEயில் இப்போது இஸ்ரேலிய இராணுவத்தினர் அங்கு இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த தாக்குதல்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப ஹெசத்தை பொறுத்தவரையில் அதாவது அமெரிக்காவின் போர்த்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸட் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், தங்களால் இப்போதும் முழு அளவிலான ஒரு தாக்குதலை நடத்தக்கூடிய அளவில் இருப்பதாகவும், அதே சமயம் தங்களிடம் அதுக்கு தேவையான போதுமான அளவு ஆயுதங்கள் இருப்பதாகவும் கூறுகிறார். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், கடந்த தாக்குதலுக்கு பிறகு இந்த அமெரிக்காவின் ஆயுதங்கள், நீண்ட தூர ஏவுகணைகள், இடைமறிப்பு ஏவுகணைகள் எல்லாம் குறைவடைந்திருந்தது என்றெல்லாம் செய்திகள் வந்திருந்த நிலையில் இப்போது அதை கூறியிருக்கின்றார். ஆனால் அதே சமயம் ஹுசேம் தீவு, ஈரான் ஹோமூஸ் நீரிணை பகுதி இருக்கின்ற ஹுசேம் தீவு பகுதியில் இன்றும் அமெரிக்காவின் ஒரு ட்ரோனை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாகவும், F-35 ரக 5ஆம் தலைமுறை விமானத்தின் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும், RQ-4 என்ற அமெரிக்காவின் உளவு விமானமும் தாக்கப்பட்டதாகவும் இந்த டஸ்னிம் என்ற ஈரான்
செய்தி ஊடகம் தகவலை வெளியிட்டிருக்கின்றது. அதே போல ஏமனின் ஹூதிஸ் அமைப்பினரும் வந்து இன்று MQ-9 ரக ட்ரோனை ஒன்றை சுட்டு வீழ்த்தியதாக கூறியிருக்கிறார்கள். இந்த MQ-9 ட்ரோன் என்பது வந்து கிட்டத்தட்ட ஒரு F-18 ரக விமானத்தின் விலையை ஒத்தது. கிட்டத்தட்ட $35 மில்லியன் பெறுமதியான அந்த ட்ரோன் அது தாக்குதலை நடத்துவதுண்டு. அந்த ட்ரோன் தான் 2020ஆம் ஆண்டு ஜெனரல் சொலாமணியை படுகொலை செய்வதற்கும் பயன்படுத்தி இருந்தார்கள். அதாவது அமெரிக்கா தாக்குதலை நடத்தினாலும் ஈரான் தொடர்ச்சியாக பதில் தாக்குதலை நடத்தக்கூடிய நிலையில் இருப்பதை இந்த கடந்த வாரத்தில் இடம்பெற்ற தாக்குதல்களில் இருந்து நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம்னு சொன்னா, இப்ப இன்றைக்கு நான் நினைக்கிறேன் 92வது நாள் இந்த போர் தொடங்கி இப்பொழுது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே வந்து ஒரு அமைதி ஒப்பந்தம், ஒரு 60 நாள் கொண்ட அமைதி ஒப்பந்தம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்கின்றார்கள். அது கிட்டத்தட்ட அந்த ஒப்பந்தம் சரிவரும் என்ற மாதிரி தான் அமெரிக்கா தரப்பில் கூறப்படுகின்றது. ஆனால் ஈரான் சொல்லுகின்ற ஈரானுடைய வெளிவார அமைச்சர் வந்து அந்த ஊடக சந்திப்பிலே வந்து சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால், தாங்கள் தயார், ஆனால் அமெரிக்காவை நம்ப முடியாது, தங்களை பாதுகாப்பதற்கு தங்களுடைய ஏவுகணைகள் தான் தங்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லியிருக்கின்றார். அப்படி என்றால் ஈரான் இன்று வரைக்கும் தந்த போரை தொடர்வதற்கும் ஏவுகணைகளை அனுப்புவதற்குமான முழு கெப்பாசிட்டியோட தான் இருக்கிறார்கள் என்று ஒரு தெளிவுபடுத்துகின்றார் இல்லையா? உண்மைதான். என்னென்னு சொன்னால், இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த ஆர்மேனியாவில் இடம்பெற்ற ஒரு இராணுவ அணிவகுப்பில் வந்து ஈரானில் தயாரிக்கப்பட்ட AD-08 மஜித் என்ற வான் பாதுகாப்பு ஏவுகணை அங்கு காட்சியகப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த ஏவுகணை வந்து ஆர்மேனியா அரசு வந்து ஈரானிடமிருந்து $500 மில்லியன் வாங்கியிருந்தது. இந்த ஏவுகணையை நாங்கள் பல தடவைகள் இந்த இணையதளங்கள், இந்த காணொலிகளில் நான் பேசியிருக்கிறேன். இந்த ஏவுகணை தான் அமெரிக்காவின் F-35 ரக ஸ்டெல்த் விமானத்தை சுட்டு வீழ்த்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஏவுகணை. அவ்வளவு வலிமையான. அது மட்டுமல்லாது நீங்கள் கூறியது போல ஈரானிடம் இந்த ஈரானிடம் ஆயுதங்கள் தாராளமாக இருக்கின்றன. இப்ப என்னென்று சொன்னால், ஈரான் ஒரு போரை விரும்புகிறது என்று சொன்னால், இந்த போரின் இன்னொரு போர் வந்தால் மிக பலமான ஒரு அடியை கொடுப்பதனூடாக பேச்சுவார்த்தையில் தனக்கு ஒரு பேரம் பேசும் சக்தியை ஏற்படுத்தலாம் என்று ஈரான் விரும்புகின்றது. ரஷ்யாவும் சீனாவும் ஈரானை பெருமளவில் பலப்படுத்தி வருகின்றன. இப்போது நீங்கள் பார்த்த இப்போதும் கூட கூறப்படுகிறது, அண்மையில் உங்களுக்கு தெரியும், இந்த போரின் போது அமெரிக்காவின் F-15 ரக விமானம் வந்து ஸ்ட்ரைக் ஈகிள் ரக போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது. அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்துவதற்கும் வந்து ஈரான் வந்து சீனாவிடம் இருந்து ஷோல்டர் ஃபயர் என்று சொல்றது, தோளில் வைத்து இயக்கக்கூடிய ஏவுகணையைத்தான் பயன்படுத்தி இருந்ததாக இப்போது இந்த அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து தெரிவித்திருக்கின்றது. ஈரான் வான்பரப்பில் அமெரிக்க போர் விமானம் ஒன்றை சீன ஏவுகணை சுட்டு வீழ்த்தியது என்றும், இந்த சம்பவம் குறித்து விசாரித்து வரும் அமெரிக்க அதிகாரிகள் இந்த NBC நியூஸ் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில், கடந்த மாதம் தென்மேற்கு வான்பரப்பில் சுட்டு வீழ்த்தப்பட்ட இந்த விமானம் வந்து ஒரு முனையில் இருந்து ஏவப்பட்ட சீன தயாரிப்பு ஏவுகணையால் தாக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். சமீபத்திய 10 ஆண்டுகளில் எதிரி தாக்குதலில் ஒரு அமெரிக்க போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது இதுதான் முதல் முறை என்றும், மேலும் எதிரியின் பார்வையில் இருந்து தப்பிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஸ்டெல்த் விமானங்களை கண்காணிக்கும் திறன் கொண்ட மேம்பட்ட நீண்ட தூர ரடார் அமைப்புகளையும் பெய்ஜிங் வந்து டெஹ்ரானுக்கு வழங்கி இருக்கலாம் என்றும் அந்த உளவுத்துறை தெரிவித்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானுடனான போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் இந்த தகவல் வந்து வாஷிங்டன் ராஜதந்திர நிலையை வந்து சிக்கலாக்கி இருக்கிறதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது பல $மில்லியன் மதிப்புள்ள அந்த விமானம் ஏப்ரல் மாதம் சுட்டு வீழ்த்தப்பட்டதை தொடர்ந்து அதன் 2 பேர் கொண்ட குழுவினரை மீட்பதற்கு அமெரிக்கா வந்து உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 155 விமானங்களை அங்கு தரையிறக்கி இருந்தது. அதில் கிட்டத்தட்ட ஒரு டசனுக்கு மேற்பட்ட விமானங்களையும் இழந்திருந்தது. 2 வாரங்களுக்கு முன்பு நான் அறிந்த வகையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 47 விமானங்களுக்கிட்ட இழந்துள்ளதாக நாங்கள் அறிந்திருந்தோம். மற்றதில் இன்னும் ஒரு விடயத்தையும்
இதில் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கலாம் நினைக்கிறேன். நான் முதல் கூறியது போல ட்ரம்பினுடைய இந்த கூற்றுக்கள் வந்து நேரத்துக்கு நேரம் ஒவ்வொரு அதிரடியான கூற்றுக்களை தூக்கி போட்டு கொண்டிருப்பார், பயமுறுத்துவார், அச்சுறுத்துவார், இப்படியான வேலையெல்லாம் செய்வார். நேற்று அமெரிக்காவினுடைய ராஜாங்க அமைச்சர் எல்லாரையும் கூப்பிட்டு ட்ரம்ப் ஒரு கூட்டம் நடத்தி இருக்கின்றார். அந்த கூட்டத்தில் ஈரானுடைய அமைதி ஒப்பந்தம் சம்பந்தமாக பேசப்பட்டது. அதிலே திடீரென்று ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த ஈரானும் ஓமானும் வந்து தங்களுக்கு தெரியாம ரகசியமாக ஒரு சில பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகின்றார்கள். தங்கள் பக்கத்திலே இருக்கின்ற ஓமான் ஈரானுக்கு ஆதரவாக, அதாவது என்ன பேசுகின்றார்கள் என்று சொல்கிறார் என்றால், இந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரானும் ஓமானும் தாங்கள் ஒன்றுபட்டு அதை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றதாகவும், அப்படி தங்கள் பக்கத்தில் நிற்கின்ற ஓமான் ஈரானுடைய பக்கம் சென்றால் ஓமானை தாங்கள் தகர்த்து விடுவோம் என்ற ஒரு மிகவும் ஒரு காட்டமான வார்த்தை ஒன்றை பாவித்திருக்கின்றார். ஏன்னா ஓமானுக்கும் ஈரானுக்கும் ஒரு சில வரலாற்று விடயங்கள் கூட இருக்கின்றது. அதை பற்றியும் கொஞ்சம் சற்று கூறுங்கள். அதாவது நீங்கள் கூறியது போலதான் ஓமானுக்கு இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், வளைகுடா நாடுகள் இப்போது அமெரிக்காவை நம்புகிற நிலையில் இல்லை. நீங்கள் பார்க்கலாம், அதாவது அந்த போர் நிறுத்தத்துக்கு முன்னிய சமரில் கூட தங்கள் தளங்களை, வளைகுடாவில் இருக்கிற தங்கள் தளங்களை கூட அமெரிக்க படையினரால் காப்பாற்ற முடியவில்லை. அதற்கு பிறகு நீங்கள் இப்போது கூட இந்த மே 30 இடம்பெற்ற தாக்குதலில் கூட அமெரிக்காவின் தளம் திருப்பவும் தாக்கப்பட்டிருக்கிறது. முதலில் எல்லாத்தையும் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் என்று சொன்னார்கள். இப்போது பார்த்தால் வீழ்ந்து வடித்திருக்கின்றது, படையினருக்கு காயம், விமானங்களுக்கு சேதம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் இந்த நீங்கள் கூறியது போல 42 விமானங்கள் தரவுகளும் இப்பான் வந்திருக்கிறது இவ்வளவு காலத்தும் கழித்து. முதலில் அவர்கள் என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இந்த பிளானட்டரி லேபோரட்டரி என்ற அந்த அமைப்பின் லேப் என்று சொல்ற அந்த அமைப்பின் செய்மதி படங்களை வெளியிட வேண்டாம் என்று அமெரிக்கா தடை செய்து வைக்கின்றது. அப்ப இப்ப நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்றால், இப்ப வளைகுடா நாடுகள் ஈரானுடன் நேரடியாக பேச தொடங்கிவிட்டன. சவுதி அரேபியாவோ, கட்டாரோ, ஓமானோ, ஆக UAE மட்டும்தான் இஸ்ரேலுடன் நிற்கின்றது. அப்ப அது மட்டுமல்லாது, இப்ப இந்த ஹோர்முஸ் நீரிணை கூடாக செல்கின்ற கப்பல்களை கட்டுப்படுத்துவதில், அதற்குரிய பண நிதியை வசூலிப்பதில் ஓமானையும் இணைத்து பயணிக்க ஈரான் ஒரு ராஜதந்திர ரீதியாக ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறது. வேண்டால் ஓமானும் இதற்கு வந்து விட்டால் பிறகு இவர்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை. ஓமானுடன் உங்களுக்கு தெரியும், இந்த வாரம் வந்து ஈரான் வெளிவார அமைச்சர் ஓமானுடன் இது தொடர்பாக பேச்சுக்களையும் நடத்தியிருந்தார். கடந்த மாதம் சென்றும் இருந்தனர். அப்ப இந்த நிலையில் தான் ஓமானும் அது தொடர்பாக பேச்சுக்களை நடத்தியிருந்தது. இந்த நிலையில் தான் இப்போது அமெரிக்காவுக்கு கொண்டு தெரிகிறது, இந்த ஹார்முஸ் நீரிணையை வந்து தாங்களால் திறக்க முடியாது, ஈரான் எப்படியும் அதற்கான கட்டணத்தை வசூலிக்க போகிறது. ஆனால் ஓமானும் இப்போது மெல்ல மெல்ல மாறிக்கொண்டு வருகிறது. சவுதி அரேபியா, ஓமான் எல்லாம் உங்களுக்கு தெரியும், போன தடவைகள் இந்த அமெரிக்கா இந்த தாக்குதலுக்கு வான்பரப்பை கொடுக்க மறுத்து விட்டார்கள், தாக்க முடியாது என்று சொல்லி. அப்ப ஏனைய நாடுகளுக்கும் அச்சுறுத்துவதற்காகத்தான் அமெரிக்க அதிபர் இவ்வாறான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அவர் வெளியிட்ட ஒரு நாளுக்குள் ஓமான் இன்னொரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறது. அதாவது ஓமான் சொல்லி இருக்கிறது, இந்த ஹோர்முஸ் ஜலசந்திக்கு மேற்கே கடல் கண்ணிவெடி ஒன்றை தாங்கள் கண்டுபிடித்திருப்பதாக ஓமான் அறிவித்திருக்கின்றது. அதாவது ஓமான் கடல்சார் பாதுகாப்பு மையம் வந்து ஹோர்முஸ் நீரிணைக்கு மேற்கே கடல் கண்ணிவெடி போன்ற ஒரு சந்தேகத்துக்கிடமான பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், இப்பகுதியில் கப்பல் போக்குவரத்தில் உள்ள ஆபத்துக்கள் குறித்து அது எச்சரிக்கை விட்டிருப்பதாகவும் CNN தெரிவித்திருக்கின்றது. அப்ப இப்ப இந்த அதாவது கடல் கண்ணிவெடியை கண்டுபிடித்து என்று சொன்னால் இது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் கடல் போக்குவரத்துக்கு. ஏற்கனவே இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வந்து இந்த ஹோர்முஸ் நீரிணையினால் போடுகின்ற கப்பல்களுக்கான இன்சூரன்ஸை கொடுப்பதற்கு மறுக்கிறார்கள். இப்போ ட்ரம்பின் கதைக்கு அடுத்த பதிலடியாக ஓமான் இதை சொல்லி இருக்கின்றது, கடல் கண்ணிவெடியே என்று. இப்ப நீங்கள் கூறியது போல ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையில் நீண்ட கால வரலாற்று தொடர்பு இருக்கிறது. அதாவது பாரசீக வளைகுடாவில் இருந்து போர்த்துக்கல்லை விரட்டியதில் ஓமானும் ஈரானும் இணைந்துதான் போராடியது. அவர்கள் இருவரும் இணைந்துதான் அங்கிருந்து வெளியேற்றி அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டதாக கூடி வரலாறு இருக்கின்றது. அந்த வரலாறு மீண்டும் திரும்பிவிடலாம் என்று ட்ரம்ப் அச்சப்படுகிறார் போல வருகிறது.
ம், ம். நல்லது. நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்குகின்றபடியாக இறுதியாக இன்னொரு விடயத்தை நாங்கள் தொட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது அந்த இஸ்ரேல் பக்கங்களிலே நடைபெறுகின்ற விடயம், இப்போ லெபனான் நோக்கி இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஏவுகணைகளை ஏவிக்கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமன்றி இஸ்ரேல் ஒரு பகிரங்கமான ஒரு அறிவித்தல் ஒன்றை லெபனானிய மக்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள். எல்லோரும் நீங்கள் 40 கிலோமீட்டர் தள்ளி எல்லாரும் அங்கு இருங்கள், அப்படி இல்லை என்று சொன்னால் உங்கள் உயிருக்கு ஆபத்து வரும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது பற்றி இந்த லெபனான் இஸ்ரேல் அங்கு நடைபெறுகின்ற யுத்தம் பற்றியும் கொஞ்சம் பதிவிடுங்க. இஸ்ரேல் லெபனான் போர் மிக மோசமாக கொண்டு போகிறது நாளுக்கு நாள். நீங்கள் கூறியது போலதான், அதாவது இந்த லட்டனி ஆற்றங்கரையை இஸ்ரேலிய படையினர் கடந்திருப்பதாகவும், இந்த நபட்டிபா என்ற பகுதியை அடைந்திருப்பதாகவும், அங்கிருக்கிற மக்களை கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்களை இடம்பெயர சொல்லி இருப்பதாகவும், ஏற்கனவே இடம்பெயர்ந்த மக்கள் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைத்திருப்பது மட்டுமல்லாது அவர்கள் அந்த வீதிகளிலும் பார்க் வழியவும் தான் படுத்து நித்திரை கொள்வதாகவும் கூட கூறப்படுகின்றது. அதே சமயம் ஹிஸ்புல்லாக்களும் கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீ என்னென்று சொன்னால், லெபனானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் அதில் ஹிஸ்புல்லாக்களை அவர்கள் உள்ளடக்கவில்லை. இஸ்ரேல் இப்போது லெபனானை மட்டுமில்ல, காசா பகுதியில் இருக்கின்ற ஹமாஸின் கட்டளை தளபதிகளை கூட குறிவைத்து தாக்கி வருகின்றது. ஆனால் இன்று இஸ்ரேலுக்கு, இப்ப நாங்கள் கதைக்கின்ற சனிக்கிழமை இஸ்ரேல் மீது கடுமையாக தாக்கி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள். கிட்டத்தட்ட கடந்த இரவு மட்டும் 15 ராக்கெட்டுகள் அங்கு ஏவப்பட்டதாகவும், இந்த சேனல் 4 தகவல்களின் சேனல் 12 என்று சொல்றாங்க, அது தகவல்களின் அடிப்படையில் இந்த இஸ்ரேலின் லகேவ் 433 என்ற சிறப்பு காவல் படையினரின் பகுதிக்கு கூட ஈரானிய உளவாளிகள் ஊடுருவி இருப்பதாகவும், அதே சமயம் இந்த இஸ்ரேல் மெரோன் ஏர்பேஸ் மீது தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாகவும், ஒவ்வொரு 22 நிமிடங்களுக்கு ஒரு கால் இந்த பாதுகாப்பு சைரன்கள் அங்கு ஒலித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இஸ்ரேலுக்கு மிக கடினமாக இப்போது இருப்பது ஹிஸ்புல்லாக்களின் ட்ரோன்கள். இன்றும் கூட அந்த ட்ரோன்கள் மூலம் மேக்காவா வகை டேங்குகளை தாக்கி அளித்ததாக கூறியிருக்கிறது. காணொளிகளை பார்த்தால் இஸ்ரேலிய கடற்கரையில் இருந்தவர்கள் ராக்கெட்டுகள் விழும்போது அங்கிருந்து தப்பி ஓடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இஸ்ரேலின் அலைவரிசை 12 தொலைக்காட்சி என்ற தொலைக்காட்சி அது கூறியிருக்கிறது, இன்று காலை முதல் இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் ஒவ்வொரு 22 நிமிடங்களுக்கும் ஏவுகணை எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்துக் கொண்டிருப்பதாக கூறுகின்றது. அதாவது இந்த இஸ்ரேலிய ஆட்சியின் திட்டங்கள் சரிந்து விட்டனவா என்று CNN இது தொடர்பாக செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால், இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த உடன்பாட்டை இஸ்ரேல் மிகவும் தனக்கு ஒரு பின்னடைவாகத்தான் கருதுகின்றது. அதை எவ்வாறாவது குழப்பி விட வேண்டும் என்று இஸ்ரேலும் லெபனான் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் அதே சமயம் லெபனான் ஹிஸ்புல்லாக்களும் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தீவிரமாக்கி இருக்கிறார்கள். பல தளங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. அண்மையில் உங்களுக்கு தெரியும், ஈரானில் இருந்து கிட்டத்தட்ட 100 இராணுவ அதிகாரிகள் லெபனானுக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த தாக்குதலை ஒருங்கிணைப்பதாக இப்போது கூறப்படுகிறது. நல்லது அரசு, நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரத்துக்கு நெருங்கிவிட்டோம். ஸோ இன்றைய தற்பொழுது இந்த வளைகுடாவிலே நடைபெறுகின்ற போர் சம்பந்தமான ஒரு அப்டேட் ஒன்று எங்களுக்கு தந்திருந்தீர்கள். நேயர்களுக்கு நிச்சயமாக இது பிரயோசனப்படும். நாங்கள் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.